ஹார்முஸ் நீரிணையின் பெயரை மாற்றலாம் என்று சொல்லி பரிந்துரைக்கும் ஒரு பதிவை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சமூக வலைதளத்தில் தற்போது பகிர்ந்திருக்கிறார். மேற்கு ஆசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் உலக மசகு எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான இந்த ஹார்முஸ் நீரிணையை முடக்கியிருந்தது. இந்த பாதையை பயன்படுத்தும் கப்பல்களிடம் இருந்து கட்டணங்கள் வசூலிக்க ஈரான் பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கியிருந்தது. இதற்கு அமெரிக்காவும் மற்ற சர்வதேச நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சட்டவிரோத வசூலை அனுமதிக்க முடியாது என்று கூறி வருகிறது. இதனால் அந்த வழித்தடத்தில் இயல்பான கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையின் பெயரை மாற்றலாம் என்று பரிந்துரைக்கும் ஒரு பதிவை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதைவிட ஹார்முஸ் நீரிணையை டிரம்பின் நீரிணை என்று பெயரிட ஒரு வரைபடத்தை தன் சமூக வலைதளத்தில் ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்டுள்ளார். இது இணையத்தில் கேலியான விமர்சனங்களை கிளப்பியிருக்கிறது. அதைவிட இந்த ஹார்முஸ் நீரிணை ஈரான் மற்றும் ஓமானுக்கு இடையே அமைந்திருக்கிறது. இது பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவை இணைக்கிறது. இந்த ஹார்முஸ் நீரிணை என்பது ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற எண்ணெய் உற்பத்தி நாடுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள நாடுகளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நீரிணையை பொறுத்தவரையில் இது மிகவும் குறுகியதாகும். அதன் மிகவும் குறுகிய பகுதி 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே இருக்கிறது. அதில் கப்பல்கள் செல்லும் பகுதி 3 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே உடையவை. உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியில 20% இந்த வழித்தடம் வழியாகத்தான் நடைபெற்று வருகிறது. ஹார்முஸ் என்ற பெயர் அந்த பகுதியில் 13 முதல் 16ஆம் நூற்றாண்டுகளில் செல்வாக்குடன் திகழ்ந்த பண்டைய துறைமுக நகரமான ஹோர்முஸ் நகரில் இருந்து உருவானது என்று சொல்லப்படுகிறது.